4 4வது பக்கத்தில் அந்த பாடல் இருக்கிறது, பார்த்து கொள்ளுங்க. அந்த பாட்டை எழுதுகிறார். எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய நடராச பெருமான். யாருக்கு எழுதுகிறார்? உமாபதி சிவத்துக்கு எழுதுகிறார். என்ன செய்தியை தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத 4 வரிக்குள்ள முடிச்சிட்டார். அந்த பாடல் பாருங்கள், உங்களுடைய புத்தகத்தில் 2வது பத்தியில் அந்த தடித்த எழுத்துக்களில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன், இது அனுப்புனர். அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன், இது அனுப்புனர். பெறுநர் யார்? கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு, இது பெறுநர். அடுத்தது பொருள், சப்ஜெக்ட். என்னப்பா விஷயம் என்ன அப்படின்னார். படியின் மிசை பெற்றான் சாம்பனுக்கு பேதமர தீக்க செய்து முத்தி கொடுக்க முறை. 4 வரியில் ஃப்ரம் டு சப்ஜெக்ட் போட்டு ஒரு லெட்டர் போட்டார் சுவாமி. நினச்சி பாருங்கள், இப்படி ஒரு பாடல். இதற்கு நாம் சொல்லுகிற பொழுது நம்முடைய உமாபதி சிவத்துக்கு சிவபெருமான் கொடுத்த கடிதம் மறந்துவிடக்கூடாது. உமாபதி சிவம் வேதங்களையும் ஆகமங்களையும் அறிந்தவர். இப்போ வேதாகமங்களை அறிந்த உமாபதி சிவத்துக்கு சிவபெருமான் வடமொழியில் கடிதம் கொடுக்கவில்லை, தமிழில் கொடுத்திருக்கிறார். அவர் எழுதி கொடுத்துருக்கலாம் இல்லையா? இன்னாராகிய அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கலாமே. சிவபெருமானுக்கு வடமொழி தெரியாதா என்ன? இல்லை உமாபதி சிவத்துக்கு தெரியாதா என்ன? 2 பேருக்குமே தெரியும். ஆனால் கொடுத்த கடிதம் தமிழில் கொடுக்கப்பட்டது, ஒரு செய்தி. இப்போ அந்த கடிதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாருங்கள். அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன். நடராச பெருமான் யாரெல்லாம் அவன் மேலே அன்பு செலுத்துகிறாங்களோ அவனுக்கு அவன் எளியவன். ஆனால் அவர் யார்? உண்மையிலே அனைத்து உலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், தேவாதி தேவன், அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியார் தத்துவனே தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை. சாதாரண ஆளாய் அவர், பெரியானை. அவ்வளோ பெரிய ஆள். லெட்டர் எழுதுகிறாரு. அடியாருக்கு எளியன், நான் எப்போவுமே தொண்டர்களுக்கு தொண்டனப்பா. இப்போ சுவாமி தன்னை எப்படி நினச்சிக்கிட்டார்? நாமெல்லாம் என்ன நினச்சிருப்போம்? யார் தெரியுமில்ல அப்படின்னு நம்மளை அப்படி பெரிய ஆள் நினச்சிக்குவோம். அப்படி தான் நாம் நினைந்து கொள்கிறோம். ஆனால் மிகப்பெரிய ஆளாகி இறைவன் அப்படி நினைக்கல. எப்படி எழுதுகிறாரு? ரொம்ப சிறியவனான் நான். ஏன்? நான் என்றைக்குமே அன்புடைய தொண்டருக்கு நான் அன்புடையவன் தான். நீங்கள் அன்பு செலுத்தினா அவனை போல் அன்பு செலுத்துகிற ஆளை இன்னொரு ஆள் நீங்கள் பார்க்க முடியாது. அவன்கிட்ட நீங்கள் அதிகாரத்தை செலுத்தினீங்கன்னு வச்சுக்கினேன், அவனை போல் அதிகாரம் செலுத்துகிற ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்? அதுதான் அவன் இயல்பு. நீங்கள் என்ன நிலையில் நிற்கிறீர்களோ அதுக்கு ஒரு படி மேலே நிற்பான் அவன். அப்போ நீங்கள் அன்பாக நின்னா ஒரு படி அன்பை மேலே காட்டுவான். நீங்கள் அவன்கிட்ட போய் அதிகாரத்தை காட்டினீங்கன்னா உங்கள் அதிகாரம் காணாமலே போய்விடும். அந்தளவுக்கு அதிகாரம் உடையவன் அவன் என்பதை மறந்து விடக்கூடாது. திருவாசகம் இதை எப்படி சொல்லுச்சு? தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்பை போற்றின்னு மாணிக்கவாச சொல்லார். யாரெல்லாம் பழுத்த அன்பு உடையவராக நிற்கிறார்களோ அவருக்கு சிவபெருமான் அவரை காட்டிலும் பழுத்த அன்புடையவன். தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப. திருச்சதகத்தில் காருணியத்து இரங்கல்னு ஒரு பதிகம் இருக்குது, ஒரு பகுதி, 7வது பகுதி என்று கருதுகிறேன், பார்த்து கொள்ளுங்க. காருணியத்து இரங்கல் அதில் இருக்குது. சதகம் 100 பாட்டு, அதில் 10 பாட்டுக்கு ஒரு தலைப்பு இருக்கும். அதில் ஒரு பகுதி காருணியத்து இரங்கல். அதில் தீர்ந்த அன்பாய அன்பரில் அவரினும் அன்ப போற்றி.
அப்போ நீங்கள் அன்பு செலுத்தினால் அவன் அன்பன். இதைத்தான் சிவபுராண அன்பருக்கு அன்பனே, ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு, அன்பருக்கு அன்பர் யாவர். அப்போ அன்புக்கு அன்புடையவனா, வம்பருக்கு வம்பன் தான். இதுதான் இறைவனுடைய பெரும் கருணை. அது அல்ல அடியார்க்கு எளியன் யார்? சிற்றம்பலவன். நான் யார் தெரியுமாப்பா? இந்த சிற்றம்பலத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிற ஆளுப்பா அப்படின்னு எழுதினார். சரி, அனுப்புனருக்கு சொன்னார், கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. கொற்றங்குடி அவருடைய இருப்பிடம், அவருக்கு எழுதிய கைச்சீட்டு அப்படிங்கிற சீட்டு. சரி, இதில் என்ன செய்தி சொல்ல வர்றாரு? படியின் மிசை பெத்தான் சாம்பனுக்கு, அது ஒப்பற்ற ஒரு அன்பு திறத்தை கொண்டிருக்கின்ற பெற்றான் சாம்பன் என்று சொல்லக்கூடிய இந்த அன்பனுக்கு வேறுபாடுகள் அற்றுப்போகும் வண்ணமாக பேதம் அற. பேதம்னா வேறுபாடு. என்னையா வேறுபாடு? நீ நான் என்ற வேறுபாடு அற்று நீயும் நானும் ஒன்றாயிருப்பது. இங்கே ஒன்றாயிருப்பதுன்னு ரெண்டும் ஒன்றாய்வதில்லை, அவனோடு கலந்து இருக்கக்கூடிய தன்மையை பெறுதல்னு பேர். அப்படி இரண்டு நிலை இல்லாமல் ஒன்றாயிருக்கக்கூடிய தன்மையை உணரும் முகத்தானாக அவருக்கு தீக்கை செய்து. ஏன் தீக்கை தான் மலத்தை கெடுக்கும். மலம் கெடாமல் உயிர் சிவத்தோடு கலக்க இயலாது. எனவே அந்த ஆன்மாவுக்கு மலத்தை கெடுத்து தீக்கை நீ கொடுப்பாயானால் அவருக்கு பேதம் என்பது அற்று போயிடும். எனவே எப்போதும் நிலைத்த இன்பத்தில் அவர் திளைத்து நிற்கலாம். அந்த முத்தி என்கின்ற ஒன்றை கொடுப்பதற்காக 4 வரி இதை படிக்கும்போது ஒரு கூடுதலாக ஒரு செய்தியை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இறைவன் ஒரு புலவனாக நின்று பாடல் செய்திருக்கிறார். சங்க இலக்கிய பாடலில் இறைவனுடைய பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இறையனார் பாடல் என்றதற்கு பெயர். கொங்குதேர் வாழ்க்கை அங்கிரை தும்பி என்று திருவிளையாடல் புராணத்தில் இந்த பாட்டை நீங்கள் பார்க்கலாம். சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. அப்போ இறைவன் சங்க புலவனாக நின்று அருள் செய்த திறத்தை உணர்த்துகிற ஒரு பாட்டு கொங்குதேர் வாழ்க்கை என்கிற பாட்டு. இப்போ சங்கப்புலவர் எடுத்துட்டால் சிவபெருமானை தவிர்க்க முடியாது, அதில் அவர் ஒருத்தர். திருமுறை ஆசிரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் திருமுறை முதல் ஆசிரியர் ஆலவாய் சொக்கநாதன் தான். அவருடைய பாட்டு தான் முதல் பாட்டாக 11ஆம் திருமுறை இடம்பெற்றிருக்கிறது. எனவே தோத்திரம் என்று வந்தாலும் அவர் வாத்தியார், அதில் ஒரு ஆசிரியரால் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கப்புறம் சாத்திரம் என்று வரும்போது ஒரு சாத்திரத்துக்கு ஒரு பாடலாக இந்த பாடல் இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக தோத்திரத்துக்கு ஒரு கைச்சீட்டு இருக்கிறது, சாத்திரத்துக்கு ஒரு கைச்சீட்டு இருக்கிறது என்பதை நாம் கருதி வைத்து கொள்ளலாம். ரெண்டும் நமக்கு இறைவன் கொடுத்த பெரிய கொடை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ 11ஆம் திருமுறையில் இடம்பெற்ற அந்த பாடல் யாருக்காக கொடுக்கப்பட்டது, எப்போது கொடுக்கப்பட்டது? 9ஆம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய காலம். அவருடைய காலம்தான் சேரமான் பெருமாள் நாயனார் அவரோடு நட்பு கொண்ட அன்புக்குரியவர். 9ஆம் நூற்றாண்டில் சேரம் மன்னராக இருந்தவர் கழறிற்று அறிவார் என போற்றப்பெறுகிற பெருமா கோதையார் என்று சொல்லப்பெறுகிற சேரமான் பெருமாள் நாயனார். அவர் உங்களுக்கு வரலாறு நீங்கள் விரிவாக பெரிய புராண வகுப்பில் பார்த்து கொள்ளுங்கள். அமைச்சு பணி வேண்டாம், எந்த விதமான நிலையும் இல்லாமல் தொண்டு செய்து கொண்டு இருந்தார் அவர். இறைவன் அவரை நாட்டினுடைய அரசராக ஆக்குகிறார். அந்த பணி அவருக்கு வரும்போது இறைவன்கிட்ட போய் நிற்கிறார். சாமி, இந்த பொறுப்பை எனக்கு கொடுக்குறாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, நீ என்ன சொல்கிறையோ நான் கேட்குறேன்னு நின்னார். அவர் சொன்னார், நீ ஏற்றுக்கொள் அப்படின்ட்டார். ஏற்றுக்கொள் என்று சொல்வது மட்டுமல்ல, நான் உன் மீது அன்புடையவன், உன்னை நாள்தோறும் பூசித்து கொண்டு இருப்பவன், எனக்கு இந்த அமைச்சு அரசு போன்ற பொறுப்பில் போய் உட்கார்ந்துட்டா சிரமமாக இருக்காதா பெருமானே அப்படின்னார். சொன்னார், பரவாயில்ல, நீ பொறுப்பு ஏற்றுக்கொள், உன்னுடைய பூசையில் நான் நாள்தோறும் உனக்கு சிலம்போசை கொடுப்பேன்னார்.
இது இறைவன் அவருக்கு கொடுத்த வரம். அது மட்டுமல்ல, எந்தெந்த உயிர்கள்லாம் பேசும் திறம் பெற்றிருக்கிறதோ அவை பேசுகிற மொழி உனக்கு தெரியும், வச்சுக்கன்னு கொடுத்துட்டார். அதனால் அவர் பேர் கழறின அறிவார், கழறிற்றறிவார்னு அவருக்கு பேர். ஒரு குருவி சத்தம் போடுது, அது என்ன சத்தம்? பசி சத்தமா, மகிழ்ச்சிக்கான சத்தமா, இல்லை அச்சத்தின் காரணமான சத்தமா, அது என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்திருப்பவர் கழறிற்று அறிவார், கழறின அறிவார். அப்போ என்னென்ன உயிர்கள்லாம் பேசுகிற திறன் பெற்றிருக்கிறதோ அதையெல்லாம் அறியக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து, நாள்தோறும் உன்னுடைய பூசையில் சிலம்போசையை நான் தருவேன் சொன்னார் இறைவன். சரின்னு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாள் இடையில நிறைய செய்தி இருக்குதுங்க. நமக்கு இந்த இடத்துக்கு என்ன வேண்டுமோ அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். நீங்கள் என்னடா வரலாற்றை விட்டுட்டு போகிறாருன்னு நினச்சிங்க. நம்ம வரலாறு சொல்கிற வேலைக்கு வரல, நமக்கான இடம் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கிறார். ஒரு நாள் அற்றைய அலுவலல் பணிகள் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிற நேரம், அங்கே மதுரையில் பானபத்திரர்னு ஒருத்தர், சிவபெருமான் மீது ரொம்ப அன்புடைய அன்பன். அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய விருப்பம், இறைவனை வழிபாடு செய்யணும், தீண்டி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆவல் இருந்துச்சு அவருக்கு. அப்படி அந்த இறைவனை தீண்டணும்னா அவசியமானது திருமண வாழ்க்கை. இந்த திருமணம் செய்து கொள்வதற்கு போதிய பொருள் அவர்கிட்ட இல்லை. எனவே பெருமான்கிட்ட கேட்கிறார், சுவாமி எனக்கு பொருள் வேண்டும், ஏன் திருமணம் செய்து கொள்வதற்காக அப்படின்னு அவர் இறைவன்கிட்ட கேட்கிறார். பெருமான் அவருடைய கனவுல தோன்றி சொல்லுகிறார், நாளை உனக்கு ஒரு சீட்டு தரேன், இதை வாங்கிட்டு சேர மன்னர்கிட்ட போய் பொருள் வாங்கிக்கன்னு சொல்லிட்டார். அதே போல் பானபத்திரர் வந்தார், ஓலையை பார்த்தார், நேராக எடுத்துக்கிட்டு அந்த ஓலையில் எழுதப்பட்ட அந்த வாசகத்தை எடுத்துக்கொண்டு நேராக எங்கே வராரு? மதுரையிலிருந்து சேர நாட்டுக்கு வரார். இன்றைய கேரளத்தில் கொடுங்கலூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் திருச்சூருக்கு பக்கத்தில் கொடுங்கலூர் என்று சொல்லுவாங்க. அஞ்சைக்களம் என்கிற இடம், அதான் அங்கே நாயனார் இருந்த இடம். எனவே கொடுங்கலூருக்கு வருகிறார். அஞ்சைக்களம் மகாதேவர் என்கிற சிவாலயம் இருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன் வாழ்நாளில் நிறைவு பதிகத்தை பாடிய இடம் அஞ்சைக்களம் என்று சொல்லக்கூடிய இடம். அங்கே வந்தாச்சு. அவருடைய அரண்மனையினுடைய வாசலில் வாயிற்காவலன் ஒருத்தர் இருந்தான். இவர் பயந்து பயந்து மெல்ல வந்து ஒரு வணக்கத்தை போட்டு, மன்னரை காண வேண்டும். எங்கிருந்து வருகிறீர்? நான் பாண்டி நாட்டிலிருந்து வரேன். என்ன விடயமாக பார்க்க போகிறீங்க? இல்லை, சிவபெருமான் ஒரு ஓலை கொடுத்தார், மன்னரை காணுமாறு கொடுத்துருக்கிறார், எனவே அது சம்பந்தமாக மன்னரை பார்க்கலான்னு வந்திருக்கு. அந்த வாயிற்காவன் இங்கேயே இரும் அப்படின்ட்டு நேராக போகிறான். இங்கே அந்த அரண்மனையில் அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவை கூடி நடந்து கொண்டு இருக்கிறது. போயின்னு வழக்கம் போல் போய் நின்று மன்னரை வணங்கி வாழ்த்தி, வேந்தே தங்களை காண்பதற்காக ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார், மதுரையிலிருந்து வந்ததாக சொல்லுகிறார். அதற்கு மேலும் சிவபெருமான் ஒரு ஓலை கொடுத்ததாகவும் உங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார், அழைத்து வரட்டுமா அப்படின்னு வணங்கி நிற்கிறார். சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தவர், என்ன சிவபெருமான் ஓலை கொடுத்துருக்கிறாரா, மதுரையிலிருந்து கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு அவர் அழைத்து வா அப்படின்னு சொல்லலை. சிம்மாசனம் விட்டு இறங்கிட்டு வேகமாக ஓடுறார். அரண்மனையினுடைய வாசலுக்கு நிற்கிறார். நின்னா அவர் வணங்கி நிற்கிறார். பானபத்திரர், இவர் தானா? இவர் தான். அப்படி பார்த்து இவர் விழுந்து வணங்கி, மன்னர் பெருமான் விழுந்து வணங்குறார். அவருக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்படியே நடுங்கிக்கிட்டு நிற்கிறார். என்ன இந்த மாதிரி சிவபெருமான் கொடுத்தார் உங்களை காண்பதற்காக, எங்கேயும் நமக்கு கையில் கொடுத்தாரு, வாங்கி கூட பார்க்கலிங்க. என்ன பண்ணார்? அப்படி கையில் அப்படி வாங்கினவர் என்ன பண்ணார்? தூக்கி தலையில் வச்சுக்கிட்டார். அப்படியே ஆடுறார். ஆகா, பெருமான் கொடுத்த ஓலை ஆயிற்றே அப்படின்னு மகிழ்ச்சியில் குதித்து மகிழ்ச்சியில் திளைத்து நிற்கிறார். அப்புறம் மெல்ல வாசகத்தை பார்க்குறார். உள்ள அதுனா வாங்க போகலாம் உள்ள முதல்ல அவனை அழைச்சிட்டு போனார். என்ன கொடுக்க சொல்லுது அப்படியே படிச்சுட்டே வந்தார். அது 12 வரி அந்த பாட்டு.
சிவபெருமான் 11ஆம் திருமுறையில் பாடி அந்த அருள் செய்த பாட்டு 12 வரி. அதில் ஒரு அழகான நுட்பமும் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் கவனிக்கணும். போல எழுதுகிற பெருமான் எப்படி எழுதுனா தெரியுங்களா? இப்போ இங்கே என்ன எழுதியிருக்காருன்னு கவனிச்சுக்கணும். அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு. இதை நல்லா நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். இதில் தான் அனுப்புனரும் பெறுநரும் இருக்கிறது. இதே அனுப்புனர் பெறுநர் போட்டு தான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு சிவபெருமான். யார்? ஆலவாய் சொக்கநாதன். சிற்றம்பலத்தில் இருக்கிற சிவபெருமான் எழுதிய சீட்டு எப்படி இருக்குது? 4 வரி. சொக்கநாதன் எழுதின வரி 12 வரி. ஆனால் அந்த 12 வரியில் என்ன எழுதுகிறார் அப்படின்னு கேட்டால், அனுப்புனர் முதல்ல தன்னுடைய பெயரை சொல்லி எழுதுகிறார். நான் யார் தெரியுமா? இங்கே எழுதுன மாதிரி எழுதலை. அது அனுப்புனர் போடும்போதே போட்டார். மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். இதான் அனுப்புனர். நல்ல உயர்ந்த வானை தொடுமலுக்கு உயர்ந்திருக்கிற மாட மாளிகைகளை கொண்டிருக்கக்கூடிய மதிமலி புரிசை மாடக்கூடல், நான் மாடக்கூடல் என்று சொல்லக்கூடிய மதுரையிலிருந்து பதிமிசை நிலவு பால் நிற வரு சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாய், நல்ல இயற்கை அழகும் வளமும் உடைய மதுரை என்று சொல்லக்கூடிய தலத்திலிருந்து எழுதுகிற கடிதம். பெறுநர் யாருக்கு எழுதினார்? அவ்வாறு ஆலவாயில் இருக்கிற மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். பருவ கொன்மூ படியன பாவலர்க்கு உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிபுரை குளவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. சேர மன்னன் காண்க. அப்போ பெறுநர் யார்? சேர மன்னர். அவர் யாரியா? சேர மன்னர் யார்? இந்த வானில் இருக்கக்கூடிய மேகம் ஒன்று கூடி கருமேகமாக மழை பெய்கிற பொழுது நாம் வணக்கம் சொன்னால் தான் பெய்யுமா என்ன? இல்லை நாம் ஏதாவது திருப்பி கொடுத்தா தான் பெய்யுமா என்ன? இல்லை. ஏன்? கைமாறு கருதா கடப்பாடு உடையது மழை. எப்படி அந்த மேகமானது பயனை கருதாது மழையாக பொழிகிறதோ, அதுபோல புலவர்களுக்கெல்லாம் பயன் கருதாது கொடை கொடுத்து வருகின்ற சேரமான் பெருமாள் நாயனார் ஆகிய உமக்கு எழுதுகிற கடிதம். நீ யார் தெரியுமா? குதிரை யானை முதலானவற்றை செலுத்துவதில் வல்லவன். எனவே நீயும் ஒரு மன்னன், நானும் மன்னன் தான். நான் ஆலவாயின் மன்னன், நீ சேர நாட்டின் மன்னன். எனவே உனக்கு எழுதுகிற கடிதம், ஒரு மன்னன் மன்னனுக்கு எழுதுகிற கடிதம். இப்போ புரிஞ்சிருக்கும் 2 கடிதத்துக்குள்ள வேறுபாடு என்னென்னு. இங்கே கொற்றவன்குடியில் இருக்கிற உமாவதி சிவன் தொண்டர். எனவே தொண்டருக்கு கடிதம் எழுதும்போது எப்படி எழுதினார்? தொண்டருக்கு தொண்டன் நான் அப்படின்னு எழுதினார். ஆனால் மன்னனுக்கு எழுதுவோம், மன்னன் நானும் மன்னன் தான்யா அப்படின்னு. இதுதாங்க அணுகுமுறை. அப்போ தொண்டரை தொண்டராக அணுகணும், மன்னனை மன்னனாக அணுகணும். நீங்கள் தொண்டர்கிட்ட போய் மன்னனாக அணுகக்கூடாது, மன்னன்கிட்ட தொண்டராக அணுக வேண்டிய அவசியம் இல்லை. எனவே 2க்கு எவ்வளவு பொருத்தமாக இறைவன் 2 பேர்த்துக்கு கடிதம் எழுதின ஆள் நபர் ஒருத்தர் தான். ஆனால் ஒருத்தர் மன்னர், ஒருத்தர் தொண்டர். சரி, அப்போ மன்னனுக்கு எழுதுன நான் இந்த மாதிரி மன்னிய சிவன் உமக்கு எழுதின கடிதம். நீ யார்? பருவக்கொன்மூ படியன பாவலர்க்கு, மேகம் மழை பொழிவது போல பாவலர்களுக்கெல்லாம் பொன்னும் மணியும் தருகிற உமக்கு நீ யார்? குதிரை யானை போன்றவற்றை செலுத்துவதில் வல்லவன். அதனால் செரு மா உகைக்கும் சேரலன் காண்க உமக்கு எழுதின கடிதம். சரி, சப்ஜெக்ட் என்ன? பண்பால் யாழ்பையில் பான பத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தன். நீ என்பால் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாயோ அதுபோல என் மீது அன்பை கொண்ட அன்பன் வந்திருக்கிற அன்பன். தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன். உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கிற. எதுக்கு?
தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன். எது தெரியுமா? மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பது. அவர் கொஞ்சம் பொருளாதார இடர்பாடு இருக்குது, அவர் கொஞ்சம் நல்ல சிறப்பு வாய்ந்த பொருளெல்லாம் கொடுத்து அனுப்பிவிடு. வாசகம் ரொம்ப முக்கியம். ஏன் அனுப்பிவிடு? ஏங்க அந்த வாசகத்தை எழுதணும் சுவாமி? ஒருவேளை அந்த வாசகத்தை மட்டும் அவர் போடாமல் முட்டிருந்தானே அந்த வரலாறே மாறி போயிருக்கும். ஏன் தெரியுமா? இவர் அந்த ஓலையை வாங்கிட்டார், படிச்சுட்டார். யாரங்கே? அமைச்சர் வந்து பண்டாரத்தில் இருக்கிற பொருளை கொண்டு அப்படின்னார். மூட்டை மூட்டையாக கொண்டாந்து வச்சாச்சு. பார்க்குறார், கம்மியாக இருக்க மாதிரி இருக்க. ஏன் ஐயா, சிவபெருமான் பார்த்து நம்மளை ஒரு ஆளாக நினச்சி இவருக்கு உதவி பண்ணுன்னு கொடுத்தா, சும்மா நீங்கள் ஒரு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க. முதல்வர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு சிபாரிசு கடிதம், இவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள். ஐயா, முதல்வரால் செய்ய முடியாதா? நாம் போய் உதவி செய்வதா? ஐயோ, முதல்வரே எனக்கு லெட்ரு கொடுத்துட்டாருன்னா குதிக்க மாட்டோம். சிவபெருமானே ஓலையை கொடுத்து இவர் அவர் பார்த்து உதவி செய்ய முடியாதா என்ன? இவர் வேற எங்கிட்ட வேற அனுப்பிச்சிட்டார். ஐயோ, நான் என்ன பண்ணட்டும்? குதிக்கிறாரு, தவிக்கிறாரு. அப்படி மூட்டையாக இருக்குது. பார்க்குறார், பத்தலை அப்படின்னு ஒரு மனசு தோணிகிட்டே இருக்குதுங்க. அப்படியே நேராக அந்த பானை பத்தட்ட வந்தார். அன்பரே இங்கே வாங்க. அவர் சுவாமி சொல்லுங்கள் அப்படின்னு வந்தார். இந்த சிம்மாசனம் மேலே உட்காந்துங்க, இந்த நாட்டையே வச்சுக்கியான்னார். அந்த மான் பொருள் கொடுக்குன்னு சொன்னதுக்கு நான் எதை கொடுக்குன்னு எனக்கு தெரியல. இந்த சிம்மாசனமும் இந்த நாட்டின் செல்வம் அனைத்தும் நீரே வைத்து கொள்ளும் அப்படின்னாரு. பாருங்க, பானபத்தர் சொன்னார், சுவாமி மன்னிக்க வேண்டும். என்னையா நாட்டையே வச்சுக்கிறேன் மன்னிக்கன்னு சொல்கிறிய? அவன் ஒரு அதிர்ச்சியில் பார்க்குறாரு. அந்த கடைசி வரியை மட்டும் இன்னொரு தடவை படிங்க சுவாமி. என்னது? மான் பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே. நான் நாளைக்கு போய் திரும்பி சாமிக்கு பாட்டு பாட போகணும் சாமி, எனவே நாடு எனக்கு வேண்டாம், நீரே வைத்து கொள்ளும். அப்போ அன்பினுடைய உச்சத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்கணுங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும். செல்வத்தை கொடுன்னு சொன்னதுக்கு நாட்டையே கொடுக்கக்கூடிய அன்பை சேரமான் பெருமான் நாயனார் கொண்டிருக்கிறார். சரி, அப்படியே கொடுக்கிற பொழுது பானபத்திரரும் சரி, இத்தனை நாளாக தான் ஏழையாக இருந்து பாட்டு பாடி வீணாக போயிட்டோம், இனி தான் நாடே வந்துருச்சே மன்னா, மகிழ்ச்சி, நீ எனக்கு போல நீ போய் பாடு, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் சீட்டில் அப்படின்னு உட்காந்துட்டாரா? அப்படி உட்கார்ந்துருந்தால் சிவபெருமான் அவருக்கு ஓலை கொடுத்துருக்க மாட்டாருங்க. ஏன்? அவரும் அன்பர் அல்லவா? எனக்கு வேண்டியது கொஞ்சம் பொருள்தான், எனவே எனக்கு நாடும் சிம்மாசனம் வேண்டாம், என் சொக்கநாதனுக்கு நான் போய் பாடணும், அதுதான் என்னுடைய இலக்கு. எனவே அப்படியே வணங்கிட்டு கொஞ்சம் கொடுத்தா போதுனார். வேண்டவே வேண்டாம் சொன்ன நிலையில் யானை மேலே செல்வத்தை ஏற்றி கொஞ்சமாவது எடுத்துகிட்டு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாருங்க. இதை நீங்கள் 11ஆம் திருமுறையில் சேரமான் பெருமாள் நாயனார் வரலாற்றில் விரிவாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ இறைவன் கொடுத்த ஓலையை கண்டு நாட்டையே கொடுக்க தயாராக இருந்த ஒரு அன்பின் திறமும், நாட்டையே கொடுக்கும் பொழுது வேண்டாம் என்று, இதுதாங்க வீரம். வீரம்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? கத்தி எடுத்து சண்டை போகிறது வீரம்னு நினைக்கிறீங்கள? கொடுக்கிற பொழுது கொள் என கொடுக்கும் பொழுது கொள்ளேன் என்று மறுத்து நிற்கிற திறம் இருக்குது பாருங்கள், அதுதாங்க வீரம். அதான் சேக்கிழார் சொன்னார், அடியாருடைய வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. அடியாரில் எப்படிப்பட்டவங்க? எதை கொடுத்தாலும் அவங்கள சரி பண்ண முடியாது. சிவபெருமானை தவிர வேறொன்றையும் அவர்கள் வேண்டாதவர்கள் என்று பெரிய புராணம் அவர்களை பற்றி பேசுகிறது. நினைத்து பாருங்கள், அப்படிப்பட்ட உயர்ந்த அடியவர்கள் கொண்ட வேடத்தை தான் நமக்கு சாமி கொடுத்துருக்கிறார். நாம் உயர்ந்தவங்கெல்லாம் இல்லை, ஆனால் வேடம் உயர்ந்த வேடம். நாம் பூண்டு இருக்கிற வேடம் உயர்ந்தது, ஆனால் நாம் உயர்ந்தவர்களான்னு கேட்டால் இல்லை. நம்ம சாமி ஏதோ கருணையினால் அதை நமக்கு கொடுத்துருக்கிறார் என்பதை வைத்துக்கொள்வோம். சரி, இப்போ இங்கே வந்துடுவோம். ஏன் நீங்கள் அங்கேயே நின்றுடக்கூடாது, நமக்கு வேண்டிய சப்ஜெக்டு நம்ம நூலுக்குள்ளே போகணும். அப்போ இறைவன் கொடுத்த கைச்சீட்டு 3 நினைவில் கொள்ளலாம்.
அதில் சாத்திரத்தில் ஒன்று, தோத்திரத்தில் ஒன்று, சங்க இலக்கியத்தில் ஒன்று. ஆனால் சங்க இலக்கியத்தில் கொடுக்கப்பட்டது கடிதம் அல்ல. கடிதம் என்று எடுத்துக்கொண்டால் இங்கே கொடுத்தது கடிதம், 11ஆம் திருமுறை இருப்பது கடிதம். 11 சங்க இலக்கியத்தில் இருப்பது கடிதம் அமைப்பல்ல, அது வேறு ஒரு செய்தியை உடையது. அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே இறைவன் எழுதிய கடிதம் 2, ஒன்று சேரமான் பெருமாள் நாயனாருக்கு, மற்றொன்று உமாபதி சிவத்துக்கு. உமாபதி சிவத்துக்கு எழுதும்போது தொண்டருக்கு தொண்டன் என்று எழுதினார். களரிற்றறிவாருக்கு எழுதும்போது பாண்டிய மன்னன் என்று கடிதம் மன்னனுக்கு மன்னனாக கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அடிப்படையான ஒன்று என்பதை நம்ம நினைவில் கொள்ளுதல் வேண்டும். அப்போ இறைவன் யார் அப்படின்னு கேட்டால், அன்பு செலுத்துபவர்க்கு அன்பன் அப்படிங்கிற முறையில் அவரை நாம் அணுகி பார்க்க வேண்டும் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டு இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தனியாக எங்கேயும் சொல்லலை, ஆனால் இதை நம்ம உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். சரி, இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. உமாபதி சிவம் ஐயா யாரோ வாகனம் ஒன்று இடையூறாக இருக்கும் போல் இருக்குது, அந்த வாகனத்தை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துமாறு அங்கே வேண்டிக் கொள்ளப்படுகிறது. அந்த நீல நிற வாகனம். இப்போ உமாபதி சிவம் கடிதத்தை பார்த்தார். அந்த பெற்றான் சாம்பனை அழைத்தார், இன்னும் உட்கார வச்சார், திருநீர் பூசினார், கையை தூக்கி தலை மேலே வச்சார், தன்னுடைய திருக்கண் நோக்கத்தை அவர் மீது செலுத்தினார். இதுக்கு பேர் தீக்கைன்னு பேர். பார்த்தல், தொடுதல், உள்ளத்தின்கண் நினைதல் என்று ஒன்றொன்னா இதில் விரித்து சொல்லப்படும். இந்த 3க்கும் நயன தீக்கை, பரிச தீக்கை, மானத தீக்கை என்று பெயர். அதுக்கு மேலே காதில் மந்திரம் சொல்வது வாசக தீக்கை என்று பெயர். இவையெல்லாம் சேர்ந்தது சமயம்னு பேர். அதுக்கு அடுத்த நிலை, சிறப்பு நிலையில் சிவபூசை செய்கிறது விசேடம் என்று பெயர். அதற்கு மேலே நிர்வாணம் என்று பெயர். இப்படி படிப்படியாக கொடுக்கப்படுவது தீக்கை. ஆனால் பெற்றான் சாம்பனுக்கு உமாபதி சிவம் என்ன கொடுத்தார்னா, படிப்படியாக கொடுக்கல, மொத்தத்தையும் ஒரே நாளில் கொடுத்துட்டார். ஏன்? அவருடைய பக்குவம் அமர வைத்தார். இந்த எல்லா முறைகளான என்னென்ன உண்டோ அத்தனையும் செய்து முடித்தார். உபதேசம் கொடுத்தார். பெற்றான் சாம்பனுடைய உடம்பு அப்படியே விழுந்தது, உயிர் இறைவனோடு கலந்தது அப்போவே. அதனால் அதுக்கு பேர் அசத்தியோ நிர்வாணம், சத்தியோ நிர்வாணம் என்று அந்த தீக்கையை 2ஆக பிரிப்பாங்க. சத்தியோ நிர்வாணம் என்றால் அப்போவே முத்தி பெறுதல். அசத்தியோ நிர்வாணம் என்றால் உடம்பு இருக்க வரைக்கும் இருந்து வினைகளை அனுபவித்து அதன் பிறகு முத்திக்கு போதல்னு பேர். இதெல்லாம் நீங்கள் விரிவாக படிக்க வேண்டும் என்று கருதினால் சிவஞான போதம், சிவஞான சித்தியார், அதோட சிவஞான மாவாடியும் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றிய விரிவுகளை அறிந்து கொள்ள முடியும். இப்போ நான் பேரைத்தான் சொல்லலாம், அதுக்கு மேலே விரித்து சொல்வதற்கு நேரமோ காலமோ இல்லை. அதனால் அது இப்படி ஒன்று இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. முதல்ல தீட்சைன்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கணும். அதை வாங்குவதில் 4 நிலை இருக்குது: சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம். இந்த 4 நிலை தான் சைவம் சொல்லுகிற தீக்கை. அப்புறம் அதுக்கு மேலே நிறையா தீக்கைக்கு பேரெலாம் வச்சுருக்கிறாங்க. அது வேறு வேறு நெறிகள், வேறு வேறு வகையாக சொல்லப்படுகிறது. நம்முடைய நூல், அதாவது சிவப்பிரகாசம், சிவஞான சித்தியார் போன்ற நூல்கள் தீக்கை என்று சொல்லும்போது வரையறை செய்து கொடுத்திருப்பன 4 தான்: சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம். 4 வகையான உரிமைகளை நமக்கு பெற்று தருவது அப்படிங்கிறது. அது விரிவை பின்ன பார்த்து கொள்ளலாம். எனவே அந்த வகையில் இப்போ உமாபதி சிவம் நிர்வாண தீக்கையை கொடுத்தார். அதுலேயும் சத்தியோ நிர்வாணம், அப்போதே வீடு வேற்றுக்கு செல்லுதல். கொடுத்து முடிச்சுன்னே அவர் இறைவனோடு கலந்துட்டார். அற்றைய நாள் மாலை இந்த பெற்றான் சாம்பனுடைய மனைவி இருக்கிறாங்களே, விறகு எடுத்து கொண்டு போன என் கணவர் வீட்டுக்கு வரலை. வந்து கேட்டாங்க, அம்மா அவருக்கு ஒரு இறைவன் ஒரு சீட்டு கொடுத்தார், அவர் முத்தி பெற்று விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா அறிவு வாங்கி கொள்ள முடியல. சுவாமி, என் கணவருக்கு நல்ல ஒரு வழி காட்டிட்டீங்கன்னு விழுந்து கும்பிடலை அந்த அம்மாவுக்கு. ஏன்? அந்த அம்மாவினுடைய அறிவு அவ்வளோதான். இந்த சாமியார் எங்கள் வீட்டுக்காரர் என்னமோ பண்ணிட்டார்,
வேறு மாதிரி அந்த அம்மா நினச்சிக்கிட்டு நேராக மன்னன்கிட்ட போய் முறையிட்டுட்டார். மன்னன் இவரை பற்றி அறிந்தவர். ஏன் ஒரு குடில் அமைத்து ஞானத்தை உபதேசமாக செய்து கொண்டிருக்கிற அவரா? நிச்சயமாக அவர் கொண்டு இருக்க மாட்டார். நீ ஏதோ தவறாக புரிந்திருக்கிறாய். ஏன் மன்னன் தவறாக புரிந்த என்ன பண்ணியிருப்பார்? அமைச்சர் அழைத்து அவர் கூட்டிகிட்டு வாய, நாளைக்கு அவச்சம் வந்து நிறுத்து முதல்ல அப்படி கூண்டில் ஏற்றிருப்பாரா இல்லையா? அது நடக்கலைங்க. மன்னனை தேடி நம்முடைய உமாபதி சிவத்தை தேடி மன்னனே வந்துட்டான். வந்து கேட்கிறான், சுவாமி இந்த பெண் இவ்வாறு வந்து உங்கள் மீது ஒரு புகார் கொடுக்கிறார், இதை பற்றிய விரிவை தாங்கள் விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போ தான் அவர் இறைவன் கொடுத்த கைச்சீட்டை கொடுத்தார். படித்து